பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்திலே பார்ப்பீர்களானால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. எதிலே ஒரு முடிவு உண்டுன்னு பார்த்தோம்னா, சில காரியத்தை நினைத்து சில காரியத்திற்காக நீங்கள் சில பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கலாம், சில காரியங்களுக்காக சில முயற்சிகளை நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் பண்ணுகிற எல்லா முயற்சியையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து ஒரு நிச்சயமான ஒரு முடிவை, நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இதை சொன்னது ஒரு மனிதன் அல்ல, அவர் தெய்வம். நிச்சயமாக முடிவு உண்டு, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அவர் இந்த அகில உலகத்தையும் படைத்ததான தெய்வம் நமக்கு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் வாக்க மாறவே மாட்டார். தேவனுடைய ஜனமே, நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்னும் சில காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு வெற்றியை, ஒரு முடிவை கர்த்தர் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மகிழ்ந்து கழிவுறுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியங்கள்ல நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கூட நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு, ஆமென், இந்த எதிர்காலத்துல இந்த காரியத்துல எனக்கு ஒரு முடிவு தெரியாதா, ஒரு முடிவு கிடைக்காதா, ஆமென், சில காரியத்துல பிசினஸ்ல ஆமென், நீங்க சில காரியங்களை நினைத்து கொண்டு, என்ன பிசினஸ் இப்படியாக போய் கொண்டிருக்கிறது, இதுக்கு ஒரு முடிவு வராதா, நான் நம்புகிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆமென், இதற்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவாரா என்கிற ஒரு கேள்விக்குறியோட நீங்க இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். கர்த்தர் நிச்சயமான ஒரு முடிவை உங்களுக்கு அவர் தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நடத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை எதிர்பார்த்து இருக்கிற ஆண்டவரே, எந்த அளவுக்கு நம்பிக்கையாய் விசுவாசமாய் பாதத்திலே நிற்கிறார்களோ அந்த அளவுக்கு தக்கதாய் ஆண்டவரே ஒரு நிச்சயமான ஒரு முடிவை கொடுத்து கர்த்தர் நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் அற்புதம் செய்து விட்ட உங்களுடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீட்பர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.